السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முறித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலப்புகள், முன்னோர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்கான நோக்கம், நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், சரியாக எப்படி அவர்களை நேரான வழிக்கு கொண்டு வருவது என்ற சுருக்கமான விஷயம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சில விஷயங்கள், சில விளக்கமாக பார்ப்போம். அதிக நேரம் நான் உங்களிடம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். சிறிது நேரம், கம்மிபட்சம் இன்ஷா அல்லாஹ் ஒரு 15 நிமிடத்துக்குள் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இந்த சிற்றுரை நான் முடித்து விடுவேன். முதலில் நாம் நம்முடைய பிள்ளைகளை எந்த நோக்கத்திற்காக வளர்க்கின்றோம், இதுதான் முதல் காரணம், இதுதான் முதல் விஷயம். எதற்காக பிள்ளையை வளர்க்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாத்தில் பிள்ளைகளை கிடைப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும், எல்லா பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்க மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான்: யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் வ யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அல்லாஹ் தான் நாடியவருக்கு ஆண் குழந்தையும், தான் நாடியவருக்கு பெண் குழந்தையும், சிலருக்கு இரண்டையும், சிலருக்கு இரண்டையும் கொடுக்காமலும் அல்லாஹ் இருக்கின்றார். அப்ப யாருக்கு குழந்தை கிடைத்து விட்டதோ அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், நிஅமத், அருட்கொடை. இந்த அருட்கொடை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மிடம் ஒவ்வொருவரும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், நம்மிடத்தில் அல்லாஹ் இந்த பிள்ளைகளை பற்றி நாளை மறுமையில் விசாரிப்பார். என்ன ஆதாரம்? நாம் சிறிய சூறா, அதிகமாக படிக்கக்கூடிய சூறாக்களில் ஒன்று சூரத்து தகாசுர். கடைசி வசனத்தில் அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக சொல்லுகின்றான்: அரபி படித்தவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் இந்த இடத்தில் ஆழமாக பதிந்து சொல்கின்றான். கண்டிப்பாக நாளை மறுமையில் நிஅமத்துகளை பற்றி, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடை பற்றி விசாரிப்பான், கேள்வி கேட்பான். அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பான், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், இவர்கள் மத்தியில் யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லையோ நான் உங்களுக்கு பிள்ளை கொடுத்தேன். பிள்ளைகளுக்காக எவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருந்தீர்கள், ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும், பிள்ளை வேணும் என்று பல வருடம் காத்திருந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த சமீபத்தில், அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த அருட்கொடையை நாங்கள்
சர்வ சாதாரணமாக வீணாக்கின்றோம். அல்லாஹ் கொடுத்த இந்த அருக்குடைய ஞானத்தை அப்படி வீணாக்கின்றோம். நம்மை பொறுத்தவரை பிள்ளைகளை வளர்ப்பது என்று சொன்னால் பிள்ளைகளுக்காக சம்பாதிப்பது, பிள்ளைகளுக்காக காசு சேகரிப்பது, பிள்ளைகள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அவர்கள் கொடுப்பது, இது பிள்ளை வளர்ப்பு கிடையாது. இதுதான் பிள்ளை வளர்ப்பு என்று சொன்னால் இதுதான் மிருகங்களும் செய்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளைகளை சாப்பாடு கொடுப்பதும் அவர்களை காப்பாற்றுவதும் அவர்களை பாதுகாப்பதும் மனிதர்கள் இல்லாம எல்லா மிருகங்களும் பறவைகளும் மீன்களும் எல்லா படைப்புகளும் இதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த இந்த பகுத்தறிவு தான். அல்லாஹ் கொடுத்த இந்த சட்டத்தை நாங்கள் தெளிவாக ஹலால் ஹராம் என்ற கோட்பாடோடு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் எந்த சட்டத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறானோ அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதிலிருந்து அவர்களை தடுக்க வேண்டும். அதனால்தான் அடிக்கடி அல்லாஹ் என்று சொல்வார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. ஒவ்வொரு நபரும் பொறுப்பாளிதான். பெண்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கணவன்மார்களுக்கும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பாளி. ஒரு ஆண் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பொறுப்பாளி. ஒக்குள்ளுக்கும் மஸ்ஊலுன், அனைவருக்கும் கேள்வி கணக்கு உண்டு. அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பார். சயின்ஸை பத்தி சொல்லி கொடுத்தீங்க, ஹிஸ்டரி பத்தி சொல்லி கொடுத்தீங்க, தன்னை பத்தி சொல்லி கொடுத்தீங்க, இந்த உலகத்தை பத்தி சொல்லி கொடுத்தீங்க, எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க, என்னை பத்தி என்ன சொல்லி கொடுத்தீங்க? அல்லாஹ் கேட்பார். நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸ்கூல் அனுப்புனா ஸ்கூல் தான் பொறுப்பா? ஸ்கூல் தான் பொறுப்பா? இல்லை, நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் பொறுப்பு. ஸ்கூல் ஒரு உதவியாக இருக்கும், ஆனால் அதுவே நாங்கள் முழுமையாக அவர்கள் மீது பொறுப்பை ஒப்படைக்க முடியாது. பொறுப்பு யாரு? என் பிள்ளைக்கு நான் தான் பொறுப்பு. அவனுடைய அகலாக்கு, அவனுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், அவனுடைய கேரக்டர் என்னவாக இருக்கிறது, அதுக்கு பொறுப்பு யார்? நான், தாயாக இருக்கக்கூடிய நான். அதனால்தான் அரபியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அல் இல்மு மினல் மஹதி இலல் லஹ். கல்வி கற்பது என்பது தாயுடைய மடியிலிருந்து மன்னரை வாழ்க்கை வரை, கபர் வரை. அப்ப ஒரு மனிதன் ஒரு பிள்ளையாக இருக்கும் பொழுது முதல் விஷயம் கற்றுக்கொள்வது யாரிடம்? முதல் ஆசிரியர் யாரு? தாய்தான். இப்ப தாய் என்ன சொல்லி கொடுக்கிறாளோ அதுதான் ஒரு பிள்ளைக்கு சேரும். இப்ப நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நல்லா பாட்டு பாடு, நல்லா அந்த படத்துக்கு போவோம், நல்லா டான்ஸ் ஆடுவோம், ரீல்ஸ் போடுவோம், ஷார்ட்ஸ் போடுவோம், படத்தை பார்ப்போம், ஒன்னா உட்கார்ந்து ஹராமா பார்ப்போம். இதெல்லாம் தவறு என்று உணராமல் வாழ்கின்ற முஸ்லிம்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, நாம் இந்த நிலையில் இருந்தால் நம்மளுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக பெரிதான பிறகு, நம்மை விட பெரியவரான பிறகு, நாம் மரணித்த பிறகு நமக்காக எந்த விதமான நன்மையும் அவர்கள் தரமாட்டார்கள். நாம் நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு முஸ்லிமாக உருவாக்கணும். ஒரு மார்க்க அறிஞராக உருவாக்குவது பெரிய விஷயம் அல்ல, ஒரு நல்ல முஸ்லிமாக உருவாக்குதான் மிக சிறந்த விஷயம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான், நீங்க உங்களுடைய பிள்ளைகளை இந்த ஸ்கூல்ல போட்டதுக்கு, இந்த ஸ்கூல்ல தான் அனுப்புறதுக்கு, அட்மிஷன் போட்டதுக்கு என்ன காரணம்? என் பிள்ளை இந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகுவான், அல்லது ஆஸ்ட்ரோனட் ஆகுவான், அல்லது பெரிய டாக்டர். என்னென்ன நோக்கங்கள், என்னென்ன காரணங்கள், அவனுடைய ஆம்பிஷன், அவனுடைய எய்ம், அவனுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கும்? எதுவாக இருக்கட்டும், அவன் பெருசான பிறகு இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், எதுவேனாலும் ஆகலாம். ஆனால் கம்மிபட்சம் உங்களுடைய பிள்ளைகளை சிறந்த முஸ்லிமாக ஆக்கும். சிறந்த முஸ்லிமாக ஆக்கிக் கொண்டால் நாம் மரணித்த பிறகு நமக்காக துவா செய்யக்கூடியவர்களாக பிள்ளைகள் இருப்பார்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெருசா படிச்ச பிறகு தன்னுடைய பெற்றோர்களை ஓல்டேஜ் ஹோம்ல போடக்கூடிய நிலைமைதான் இருக்கு. யாரெல்லாம் ஓல்டேஜ் ஹோம் போயிருக்கீங்கன்னு தெரியல. நாங்கெல்லாம் அழைப்பு பண்ணி தாவா பண்ணிக்காக போகும்போது இந்த நிறைய நேரம் போயிருக்கும். அந்த நேரத்துல பார்க்கும் பொழுது நிறைய அந்த முதியோர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை அமெரிக்கால இருக்கான், என்னுடைய பிள்ளை இன்ஜினியரா இருக்கான், என்னுடைய பிள்ளை டாக்டராக இருக்கிறான். தன்னுடைய சிறிய வயதில் பெற்றோர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து, கடன் வாங்கி, கஷ்டப்பட்டு வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி அவர்களுக்காக அவ்வளவு பாடுபட்டு பெரியாள் ஆனது பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க? யாருக்காக கஷ்டப்பட்டாங்களோ அந்த பெற்றோரை அவர்கள் ஒரு பக்கத்துல தள்ளி விட்டுறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இதே நிலைமை நாளை நமக்கும் வரலாம். அதனால்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? அவர்களை சிறிய வயதிலிருந்து நல்ல தரபியத்தை கொடுக்க வேண்டும்.
நல்ல வளர்ப்பை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு கண்ணுக்கு முன்னாலே ரீல்ஸ பாக்குறாங்க, அந்நியான பாக்குறாங்க, ஹராம பாக்குறாங்க, பாட்டை கேட்கிறாங்க. நான் யாரும் தடுக்க மனசு வருதா? அல்லாஹ் சொன்னார்கள், முன்கரம் சொன்னார்கள். எவ்வளவு அழகாக சொன்னார்கள். உங்களுக்கு கண்களுக்கு முன்னால் ஏதாவது ஒரு பாவம் நடந்தால் அதை தன்னுடைய கைகளால் தடுக்க செய்யுங்கள். முடியாவிட்டால் உங்களால் முடியாவிட்டால் வாயால தடுங்க. தன்னுடைய வாயால அவரை தடுங்க. பாருப்பா, நீ பாட்டு கேட்கறது ஹராம், மியூசிக் கேட்கறது ஹராம், இந்த மாதிரி ஹராம பாக்குறது ஹராம், இந்த மாதிரி பொய் சொல்றது ஹராம், இந்த மாதிரி வட்டி வாங்குவது ஹராம், திருடுவது ஹராம், அல்லாஹ் இணை வைப்பது ஹராம், அல்லாஹ் தவிர வேற யாரும் வணங்க கூடாது, அது ஷிர்க். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்தால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கடைசியாக எல்லாம் இருந்துதான் அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த இரண்டையும் முடியல, கையால தடுக்கிறீங்க அப்பயும் கேட்கல, வாயால சொல்றீங்க அப்பயும் கேட்கல, மூன்றாவதாக சொன்னார்கள், உங்களுடைய உள்ளத்துல அதை வெறுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அவர் நகர்ந்து வெறுத்துட்டு அந்த இடத்துல நகர்ந்து ஈமான், அதுதான் ஈமானிலே மிக பலவீனமானது, ரொம்ப கம்சோரான ஒரு ஈமான். எது? ஒரு பொருளை பார்த்து, ஒரு தப்பை பார்த்து, ஒரு தவறை பார்த்து அதை தடுக்க முடியாம, அதை வாயால தடுக்க முடியாம, கையால தடுக்க முடியாம, தன்னுடைய உள்ளத்தால் அதை வெறுத்து போகுது. ஆனா நமக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கண்ணுக்கு முன்னால் நம்மளுடைய பிள்ளை பாட்டை கேட்கறதும், சோசியல் மீடியாவை பார்க்கறதும், இப்போதுல இருந்து என்னென்ன ஹராமான விஷயங்களை செய்வதிலும் நாங்கள் பார்க்கின்றோம். ஒருபோதும் தடுப்பதற்கு நமக்கு மனசு வரல. ஒருபோதும் அவர்களை தடுப்பதற்கு நம்மளுடைய உள்ளம் சொல்லவில்லை. நம்மளுடைய ஈமான் எந்த லெவல்ல இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ் சொன்னார்கள், மனதால வெறுத்தாலே அவர்கள் கடைசி அல்லாஹ்வுல் ஈமானுடைய கடைசி கட்டத்தில் இருந்தாங்க. அதை வெறுக்க கூட நம்மளால உள்ளம் தோணல அப்படின்னு சொன்னா, அந்த கம்சோரான ஈமானை விட இன்னும் லெவல்ல கீழே இருக்கும். அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறை என்ன தெரியுமா? மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கோவப்படுறோம், நம்ம பிள்ளைகள் மேல கோவப்படுறோம், அவங்க சத்தம் போடுறோம். ஆனா எப்ப நமக்கு கோவம் தான் கோவப்படுறோம். எப்ப சத்தம் போடுறோம்? நமக்கு கோவம் தான் கோவப்படுறோம், அடிப்போம். பிள்ளைகள் தவறு செய்தால் கோவப்படும். பிள்ளைகள் ஏதாவது ஹராமான விஷயங்கள், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் செய்தால் அவர்களை சத்தம் போடணும். அல்லாஹ் சொன்னார்கள், உருவாக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கள். 7 வயது, 7 வயது, 10 வயதை தாண்டி விட்டால் அவர்களை அடியுங்கள். தொழுகைக்கு போகலன்னா அடிங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும். நானும் நம்மளுடைய பிள்ளைகளும் ஃபஜ்ர தொழாம அப்படியே வீட்டுல குறைத்து விட்டு தூங்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், ஒருவர் ஃபஜ்ரை தொழுது விட்டார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகின்றானோ அவன் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பொறுப்புல இல்லாம, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இல்லாம, அல்லாஹ்வுடைய வெற்றிய உதவியே இல்லாம ஃபஜ்ர்ல தொழுவாம காலையில நாமும் உங்களுடைய பிள்ளைகளை எப்ப எந்திக்கிறோம்? 8 மணிக்கு 9 மணிக்கு நம்மளுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி எந்திக்கிறோம். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான மாட்டேன்னா சிந்தித்து பாருங்க சகோதரர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே. இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. நடக்குது, குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பாடத்திட்டங்கள் நடக்குது, இஸ்லாமிக் ஸ்டடிஸ் நடக்குது, தொழுகை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் நடக்குது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்ல நமக்கு என்ன மனசு தோணுதுன்னா, இவ்வளவே சொல்றாங்க, இதை பேசாம அந்த ஸ்கூல்லே போட்டுடலாங்க, அங்கதான் இவ்வளவு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஸ்கூலை விட்டுட்டு போயிடும். காரணம் என்ன? இன்னைக்கு இஸ்லாம் நிறைய சொல்லக்கூடிய ஸ்கூலா அது மாறிடும் அப்படின்னு ஒரு பயம் நமக்கு. நம்மளுடைய பிள்ளைகள் நிறைய இஸ்லாத்தை பத்தி கத்துப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் நமக்கு. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. பிள்ளைங்களா இங்க கவனிங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கவனிங்கம்மா, பிளீஸ் லிசன் ஹியர். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது சிறிய வயதிலிருந்தே மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தாய் அவர்கள் இருவரை, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எவ்வளவு பெரிய மார்க்க சேவை செய்தார்கள். அவர்கள் எப்படி இந்த அளவுக்கு பெரிய ஆளானாங்க தெரியுமா? அதற்கு காரணம் அவர்களுடைய தாய் தான்.
அந்த தாய் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நேரமும் பிள்ளைகளுக்காக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் நல்ல மார்க்கத்துள்ள ஒரு மார்க்க அறிஞராக மாற வேண்டும் என்று தஹஜ்ஜுடைய நேரத்துல துஆ செஞ்சாங்க. அதுதான் காரணம். அதனாலதான் அன்னைக்கு அந்த தாயுடைய வளர்ப்பின் மூலமாக தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராக மாறினாங்க. இப்ப ஷேக் முஃப்தி நம்ம ஷேக் கலிமுல்லா நபி ஹபீதுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அல்லாமா இக்பால் சொன்ன அந்த உருதுல ஒரு கவிதை, वो मुअज़्ज़ज़ थे ज़माने में मुसलमान होकर हम ज़लील और ख़ार हुए तारिक कुरान होकर. என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க கண்ணியமா வாழ்ந்தாங்க அந்த காலத்துல, நல்ல முஸ்லிமாக இருந்து. ஆனா நாம இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டு இருக்கோம். हम ज़लील और ख़ार हुए. நாம இன்னைக்கு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோம், அவமானத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். என்ன காரணம்? தாரிக்கே குர்ஆன் ஹோக்கர். தாரிக் அப்படின்னு சொன்னா முழுமையாக விட்டு விடுவோம். குர்ஆனை முழுமையாக விட்டுவதன் காரணமாக நாங்கள் எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய அறிவை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன சகோதரர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, நம்மளுடைய பிள்ளைகளை சரியாக வளர்ப்பது இன்னைக்கு இஸ்லாத்துல அவ்வளவு முக்கியமா நேரத்தின் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. தொழுகைக்கான ஒரு நேரம், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நேரம் சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்ட நேரம், தொழுகை சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. நேரத்தை அவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு மார்க்கம். ஆனா இன்னைக்கு நம்ம முஸ்லிம் ஸ்கூலுக்கு லேட்டா வரும், எப்பயுமே ஏதாவது ஒரு முக்கியமான நேரம் எப்பவுமே லேட்டா வரும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பிள்ளைகள் மீது நமக்கு ஆர்வம் கம்மியாகிவிட்டது. இந்த குர்ஆனின் பக்கம், இந்த மார்க்கத்தின் பக்கம் நம்மளுடைய ஆர்வம் கம்மியாகிவிட்டது. அதுதான் அர்த்தம். உண்மையாக சொல்லுங்க, 8 மணிக்கு பிளைட் இருக்குது, 9 மணிக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா எத்தனை மணிக்கு நம்ம பறப்போம்? காலையில 3 மணிக்கு பெற்றோர்கள் தாய்மார்கள் எழுந்துச்சு இன்னைக்கு சாப்பாடு செய்யணும், என்ன கூட என்ன கறி வைக்கணுமா, முட்டை வைக்கணுமா, எல்லாம் பேசுறோம். நைட்டுல இருந்து அதெல்லாம் வாங்கி வைப்போம். கரெக்டா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனை போய் நிற்போம். என்ன காரணம்? நமக்கு அந்த பிரயாணம், அந்த ட்ரெயின் கிடைப்பது முக்கியம். அந்த முக்கியம் நம்மளுடைய மார்க்கத்துல நம்ம கொடுக்கிறோமா? கிடையாது. இந்த ஸ்கூல்ல இஸ்லாமிக் ஸ்டடிஸ் சொல்லப்படக்கூடிய இந்த காரணத்தினால்தான் நமக்கு விருப்பம் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்ப உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஸ்கூல்ல கராட்டே கிளாஸ் நடக்கக்கூடியது, சிலம்பாட்டம் நடக்கக்கூடியது, இந்த மாதிரி நிறைய விளையாட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஸ்கூல் சம்பந்தமாக மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? பிள்ளைகள் வெறும் மார்க்கத்திற்காக வரக்கூடாது, இந்த உலகத்துக்கும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்காக இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் அவர்களுடைய குறிக்கோளும் இருக்கின்றது. அப்ப நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த ஸ்கூல்ல போட்டதுக்கு அப்புறம் முழுமையாக பொறுப்பு டீச்சர் பார்த்துப்பாங்க, உஸ்தாது பார்த்துப்பாங்க, ஸ்கூல் பார்த்துப்பாங்க, அப்படின்னு நாம பொறுப்பு ஒப்படைக்க முடியாது. நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் பொறுப்பாளி. அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்துல் தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் உள்ளவர்களே, விசுவாசிகளே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இப்ப நாம் நாளை மறுமையில் நரகத்தில் போகாமல் சொர்க்கத்தில் போக வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வாழக்கூடிய நல்ல முஸ்லிமாக இருக்க வேண்டும். நாம மௌத்தாயிட்டாலும், நாம் மரணிச்சிட்டாலும், நமக்கு பின்னால் என்னுடைய பிள்ளை ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று துஆ சொல்ற அளவுக்கு நாங்கள் ஒரு நல்ல முஸ்லிமான பிள்ளைகளை உருவாக்கி முட்டார்கள். அதுதான் சிறந்த பெற்றோர்களுடைய அடையாளம். கவுன்சிலரா சொல்றேன், சில விஷயங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது நிறைய பெற்றோர்கள் வராங்க, நிறைய பிள்ளைகள் வராங்க. என்னுடைய தந்தை இறந்துட்டாங்க, என்னுடைய அத்தா அம்மா இறந்துட்டாங்க, என்ன காரணம் சொல்றாங்க? என்னால தொழுவிக்க முடியாது. ஏன் தொழுவிக்க முடியாது அப்படின்னா, இல்ல ஜனாசா தொழுகிறதுல என்ன துவா படிக்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. சிந்திச்சு பாக்குறீங்களா என்ன நிலைமை இருக்கும்? தந்தை மவுத்து, தாய் மவுத்து, அவர்களை கடைசியாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம், அந்த ஜனாசாவுடைய தொழுவை பிள்ளை தொழுவிக்க முடியாது. காரணம் என்ன? துவா தெரியாது. இப்போ இவ்வளவு வருஷம் ஸ்கூல்ல படிச்சு, மதரசால படிச்சு, அல்ல இவ்வளவு வருஷம் டாக்டர் இன்ஜினியர் படிச்சு என்ன பிரயோஜனம்?
நாம் நம்மளுடைய பிள்ளைகளை டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, பெரிய பெரிய படிப்பாளி ஆக்குங்க. நம்ம மௌத்தாறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முஸ்லீம் ஆக்குங்க. அதான் நம்மளுடைய பிள்ளைகள் பெற்றோரிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள். நம்மளுடைய பிள்ளைகளிடம் போன் கொடுக்காம எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவு தடுக்க பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ரீசர்ச்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போனை கொடுத்து கெடுக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் தான் பெருசான பிறகு, அந்த பிள்ளைகள் தான் சரியான வளர்ப்பு இல்லாமல் பெருசான பிறகு இந்த உலகத்துக்கும் சரி மார்க்கத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய நபராக தான் இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் நம்மளுடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிள்ளைகள் நமக்காக ஒரு அடையாளமாக இருப்பாங்க. என்னுடைய உதாரணம் சொல்றேன், இந்த உதாரணத்தை சொல்லி இன்ஷால்லா முடிச்சிடுறேன். என்னுடைய உதாரணம், ஒரு 5 வயசு இருக்கும். இங்க அம்மா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்துவா இருந்தாங்க. எங்களுடைய அம்மாவுடைய குடும்பம் முழுவதும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு எங்க அத்தாவும் எங்க அம்மாவும் 2005 ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஹஜ்ஜுக்கு போய் எங்க அத்தாவும் எங்க அம்மாவும் அரஃபாவுடைய மைதானத்துல துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? என்னுடைய பிள்ளை ஹாஃபிஸாக, ஆலிமாக, மார்க்கத்திற்கு பயனுள்ள மார்க்க அறிஞராக, உன்னுடைய மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல அடியானாக முஸ்லீமாக மாற்று அப்படின்னு துவா செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியுமா? 2006 ஹஜ்ஜுக்கு புறப்பட்ட பிறகு, ஹஜ்ஜுல இருந்து வெளியே வந்த பிறகு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு பிறகு என்னுடைய அம்மாவுடைய மவுத். அப்ப எனக்கு 5 வயசு. இங்க அம்மாவுடைய மவுத் எங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க அத்தா ஒவ்வொரு நேரமும் என்ன தனிமையில உட்கார்ந்து நசிஹத்தை செய்யும் பொழுது, அறிவுரை செய்யும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நானும் உன்னுடைய தாயும் அரஃபாவுடைய மைதானத்துல உனக்காக துவா செஞ்சோம். நீ ஹாஃபிஸாகவும், ஆலிமாகவும், தாயாகவும் மார்க்கத்துக்காக உழைக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு பிறகு, அவனுடைய உதவிக்கு பிறகு அந்த பெற்றோர்களுடைய பிரார்த்தனைதான் காரணம். நான் இன்னைக்கு ஹாஃபிஸாகவும், ஆலிமாகவும், மார்க்கத்துக்கு சிறிய உதவிகளை, சிறிய சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க முயற்சி செய்கிறேன். அப்ப சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் முயற்சி எடுக்காமல், நாம் பிரார்த்தனை செய்யாமல் பிள்ளைகள் சரியாக வளர மாட்டாங்க. நாம முயற்சி எடுக்கணும். நாம முயற்சி எடுத்தால்தான் நல்ல பிள்ளைகளா நம்மளுடைய பிள்ளைகள் மாறுவாங்க. இன்னொரு சுருக்கமான ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர் கேட்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட, இன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு பையன் எழுந்திக்கிறா எனக்கு டாக்டர் ஆகணும், இன்னொரு பையன் எழுந்திக்கிறா எனக்கு இன்ஜினியர் ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொரு நபரும் சொல்றாங்க. என்ன ஆசை இருக்குன்னு கேட்கறதுனால எல்லா பிள்ளையும் தன்னுடைய ஆசையை சொல்றான். ஒரே ஒரு பிள்ளை எழுந்துச்சு எனக்கு சஹாபி ஆகணும்னு சொல்றான். எல்லாருக்கும் ஆச்சரியம், கேட்ட ஆசிரியருக்கும் ஆச்சரியம். சஹாபி எப்படி ஆக முடியும்? அது இப்ப சாத்தியம் இல்லையே. ரசூல்லா மறைஞ்சிட்டாங்க. ரசூல்லா இருந்தா தான் சஹாபி ஆக முடியும். அப்ப எப்படி? அந்த மாணவன் சொன்ன பதில நல்லா கவனமா கேளுங்க. எல்லா பெற்றோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம். அந்த மாணவன் சொன்ன பதில், நீங்க என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன ஆகணும்னு ஆசைதான் கேட்டீங்க. எனக்கு ஆசை சஹாபிதான் ஆசை. என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு இன்னொரு பதில் சொல்றோம். அதையும் நம்மளுடைய பெற்றோர்கள் நல்ல கவனமா கேளு. நான் ஒவ்வொரு நேரமும் இரவு நேரத்தில் தூங்கும் போது என்னுடைய தாய் ஒவ்வொரு சஹாபியுடைய கதையை, சம்பவத்தை, வரலாற்றை சொல்லி கொடுத்து எனக்கு தூங்கப்பா. சுபஹானல்லாஹ். அதற்கு பிறகுதான் அப்படிப்பட்ட மார்க்க அறிஞராக மாணவர்கள் மாறுவார்கள். அப்ப சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைகளை நாம் முயற்சி எடுக்காமல் பக்கத்து வீட்டுல யாருமே நல்ல பிள்ளை ஆக்க முடியாது. நம்மளுடைய பிள்ளைகளை நாம் முயற்சி எடுக்கணும். ஸ்கூல்ல அனுப்புறதுனால நல்ல முஸ்லீமாக மாறிடுவாங்க கிடையாது. வீட்டுல இருந்ததுக்கு அப்புறமும் பொய் சொல்றானா இல்லையா, புறம் பேசுறானா இல்லையா, நல்ல வார்த்தை பேசுறானா, கெட்ட வார்த்தை பேசுறானா அப்படின்னு பார்க்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் இருக்கிறது. அதனால இந்த விஷயத்தை நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களாக ஆகுவதற்கும், மிகப்பெரிய மாவீரன் ஆகுவதற்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் காரணம். முக்கியமாக அவர்களுடைய தாய் தான் காரணம். பல ரஹ்மான் நம் அனைவருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கண் குளிர்ச்சியாகவும், நாளை மறுமையில் இதன் காரணமாக நாங்கள் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.